அல்ஹம்துலில்லா நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அன்பானவர்களே, இந்த இடத்துல தான் உஹதுடைய யுத்தம் நடந்தது. உஹதுடைய யுத்தம் இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் நடந்த இரண்டாவது பெரிய யுத்தம். இந்த யுத்தத்தில் காஃபிர்களில் 3000 காஃபிர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி முஸ்லீம்களில் 1000 பேர் இருந்தாங்க. இந்த 1000 பேர்களில் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்களுடைய தலைவன் என்ன செஞ்சான்டா, 300 பேர்களை திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டான். அப்போ 700 பேர்களாக ஆகிட்டான். அப்போ இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மலையை காட்டி சொல்கிறாங்க. இந்த மலைக்கு சொல்ல ஜபலுர் ருமாத் மலைன்னு சொல்கிறது 50 சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இந்த இடத்துல நில்லுங்க, நான் சொல்லும் வரையில் கீழே இறங்க வானான்னு சொன்னாங்க. அப்போ யுத்தம் ஆரம்பிக்குது. இந்த யுத்தத்தில் காஃபிர்களுடைய புறத்தில் அபு ஜஹல், இக்ரிமா பின் அபி ஜஹல், ஹாலித் பின் வலீத், அதே போல் முஸ்லிம்களுடைய பக்கத்தில் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் கலந்து கொள்கிறாங்க. இப்போ இந்த யுத்தம் நடக்க ஆரம்பிக்குது. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுக்குறான். அதுக்கு பின்னால் இந்த மலையில் இருந்த சஹாபாக்கள் 50 பேர்கள் ஜபலுர் ருமாத் மலையில் இருந்த அந்த சஹாபாக்கள் பார்க்குறாங்க. இப்போ காஃபிர்கள் புறமுதுகு காட்டி ஓடுறாங்க. முஸ்லீம்கள் கனிமத் பொருள்களை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நினச்சாங்க யுத்தம் முடிஞ்சிருச்சு. இப்போ 60 பேர் சொன்னாங்க யுத்தம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் கீழே இறங்குவோம். மீதமுள்ள 60 பேர் சொன்னாங்க, இல்லை, இன்னும் யுத்தம் முடியலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளை வரும் வரையில் நாங்கள் இருப்போம்னு சொன்னாங்க. கருத்து வேறுபாடு வந்துச்சு. 60 பேர் இறங்கினாங்க. அதுக்கு பின்னால் ஹாலித் பின் வலீத் அவங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கல. அந்த நேரத்தில் அவங்க மலைக்கு பின்னால் வந்து முஸ்லீம்களை தாக்கினாங்க. முஸ்லீம்கள் இப்போ தோல்வி அடைய ஆரம்பித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையில் ஒரு இரும்பு ஆணி குத்தப்பட்டுச்சு. பட்கள் ஷஹீதாக்கப்பட்டுச்சு. இதில் ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஹிந்தா, இந்த வஹ்ஷி என்று சொல்லக்கூடியவர் வந்து குத்தினார். ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாகிட்டாங்க. ஹிந்தா, அபு சுஃபியானுடைய மனைவி வந்து ஹிந்தா என்ற பெண் வந்து அவங்களோட ஈரல் எடுத்து சப்பி துப்பினாங்க. இப்போ இந்த யுத்தத்தில் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால் பெரும் செல்வந்த சஹாபியாக இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் விலை மதிப்புள்ள ஆடைகள் அணிவாங்க, விலை மதிப்புள்ள அத்தர்களை பூசுவாங்க. அன்பானவர்களே, இப்போ அவங்க மௌத்தாகிட்டாங்க. கஃபன் செய்கிறதுக்கு துணி இருக்கல்ல. ஒரு பெரிய துணி, ஒரு சின்ன துணி இருந்துச்சு. அந்த நேரத்தில் சீட்டு போட்டு பார்த்தா சின்ன துணி முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும், பெரிய துணி இன்னொரு சஹாபிக்கும் விழுந்துச்சு. இப்போ சின்ன துணியால் கஃபன் செஞ்சால் தலையை மூடினா கால் திறந்துச்சு, காலை மூடினா தலை திறந்து கொண்டது. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலையை மூடிட்டு காலை இலை கொலைகளை வச்சு மூடிடுங்கன்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, இப்போ 70 சஹாபாக்கள் ஷஹீதானாங்க. 22 காஃபிர்கள் கொல்லப்பட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். இதுதான் உஹதுடைய யுத்தம் நடந்த இடம். இது உஹதில் மௌத்தாயின ஷஹீதான சஹாபாக்களுடைய மக்பரா. அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமி மினல் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் அன்தும் கத் சலஃப்தும் வ நஹ்னு பில் அஸர் யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் தந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுடைய மலையை பார்த்து சொல்வார்கள், ஹதல் ஜபல் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு. இந்த மலை எங்களை நேசிக்கக்கூடியதாக இருக்கிறது, நாங்களும் இந்த மலையை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஒரு சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உஹதுடைய மைதானத்தில், உஹதுடைய மலையிலிருந்து சொர்க்கத்துடைய வாடை வீசுகிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறான், ஏ நபி அலைஹிஸ்ஸலாம், இந்த உஹதுடைய மலையை உங்களுக்கு தங்கமாக்கி தரவா? அல்லாஹ் அக்பர். அதனால் சிறந்த ஒரு இடம் உஹதுடைய மைதானம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் இது போன்ற இடங்களை வந்து கண்டு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.